வணக்கம் எல்லாத்துக்கும். இது டிஎன்இஏ கவுன்சிலிங் சீரியஸில் ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்க போகுது. டிஎன்இஏ கவுன்சிலிங் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ், அதாவது எஃப்ஏக்யூ. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள். நம்ம எவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன்ஸை இன்டர்நெட்லேயும் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக் இன்ஸ்டா அப்படிலாம் பார்த்தாலுமே கூட மாணவர்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்க தான் செய்யுது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸும் என்னை காண்டாக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேலே கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஒரு வீடியோவாக இதில் நம்ம போட்டுடலாம். இந்த வீடியோ ஒரே வீடியோவாக வர போகிறதில்ல, கிட்டத்தட்ட ஒரு 5 இல்லை 6 வீடியோவாக நம்ம போட்டுடலாம். இந்த டவுட்ஸ் எல்லாமே ரொம்ப காமன் தான், இதில் யாரோடைய தப்புமே கிடையாது. ஏன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலான மாணவர்களுக்கு லைஃப்பில் இதான் ஃபஸ்ட்டு அட்மிஷன் ப்ராசஸ். அதுவும் ஒரே ஒரு சாய்ஸ் ஆர்டர் கூட சீட்டை மாற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதனால் ஒவ்வொரு வருஷமும் ரூல்ஸில் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் வரும். அதனால் டவுட்ஸ் எல்லாம் வர்றது ரொம்ப நார்மல் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எபிசோடு வந்து ஒரு 6 இல்லை 7 பகுதியாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு எபிசோடில் சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம். அடுத்த எபிசோடில் சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றியும் முழுசாக பார்த்துடலாம். சரி, இப்போ முதலாவது கேள்விக்கு போயிடலாம். இந்த கேள்வி தான் ஒவ்வொரு வருஷமும் அதிகமாக கேட்கப்படும் கேள்வி. எனக்கு கட் ஆஃப் 186, ரேங்க் வந்து 18,000. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரேங்க் வந்து 18,000. இதில் கட் ஆஃப் முக்கியமா ரேங்க் முக்கியமா? இதுக்கான பதில் வந்து கவுன்சிலிங்குக்கு ரேங்க் தான் முக்கியம். கட் ஆஃப்ங்கிறது வந்து உங்களுடைய +2 மார்க்கில் இருந்து கால்குலேட் பண்ணப்படும் ஒரு ஸ்கோர். அதாவது மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எம்பிசி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கோர்ஸு. ஆனால் கவுன்சிலிங் சாஃப்ட்வேர், டிஎன்இயோட கவுன்சிலிங் சாஃப்ட்வேர் எதை பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்கை தான் பார்க்கும். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, உங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, அதுதான் சீட் கிடைக்கிறத தீர்மானிக்கும். அதனால் ஒரே கட் ஆஃப் இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் ரேங்க் மாறும். இந்த வருஷம் நாம் அதையே தான் பார்த்தோம். 2026 ரேங்க் டிஸ்ட்ரிபியூஷனை நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2025 விட கணிசமாக மாறி இருக்குது. அதனால் கட் ஆஃபை மட்டும் பார்த்து பிளான் பண்ணக்கூடாது. இப்போ ரெண்டாவது கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, அதாவது கடந்த வருஷம் 180 கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ் கிடச்சிருக்கு, இந்த வருஷமும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னா இது ஒரு தவறான அப்ரோச். ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும்தான், கேரண்டி கிடையாது. அதாவது போன வருஷம் கிடைச்சது இந்த வருஷமும் அதே கட் ஆஃபில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் அந்த கட் ஆஃபுக்கான ரேங்க் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மாறும், அதற்கான சீட் மேட்ரிக்ஸ் மாறும். நியூ கோர்சஸ் உள்ளே வரும், நிறைய காலேஜஸ் வெளியே போவாங்க, சில காலேஜஸ் உள்ளே வருவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸு, இல்லாட்டி சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி கோர்சஸ்க்கான டிமாண்டெல்லாம் மாறும். ஸோ இந்த வருஷம் நாம் பார்த்த மாதிரி 2026 ரேங்க் பேட்டர்ன் வந்து மாறி இருக்குது. அதனால் இந்த ஒரு வருட டேட்டா மட்டும் பார்க்காதீங்க, குறைந்தது கடைசி 3 இல்லை 4 வருஷ ட்ரெண்டை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல எஸ்டிமேட்ஸ் கிடைக்கும். அடுத்த கேள்வி, கவர்மெண்ட் காலேஜ் நல்லதா, ப்ரைவேட் காலேஜ் நல்லதா? இது ரொம்ப பெரிய டிபேட். கவர்மெண்ட் நல்லதா, ப்ரைவேட் நல்லதானா என்னோட பதில், ரெண்டுலேயுமே நல்ல காலேஜஸ் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜஸில் ஃபீஸ் கம்மி, காம்படிஷன் அதிகம், அதாவது ஹை கட் ஆஃப் உங்களுக்கு தேவைப்படும், பிராண்ட் வேல்யூ ரொம்ப நல்லாவே இருக்கும். ப்ரைவேட் காலேஜில் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும், இண்டஸ்ட்ரி கனெக்ட் ரொம்பவே நல்லா பண்ணி வச்சுருப்பாங்க, ஃபெசிலிட்டிஸும் நல்லாயிருக்கும். சில காலேஜஸில் ரொம்பவே சிறப்பாக இருக்கும், அதாவது பிஎஸ்ஜி, ஐடெக் இந்த மாதிரி காலேஜெல்லாம் போனீங்கன்னா அதனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து நல்லாவே வேர்ல்டு கிளாஸாக இருக்கும். அதனால் இதுக்கு வந்து ஒரே பதில் கிடையாது. உங்களுடைய பட்ஜெட், பிரான்ச் ப்ரிஃபரன்ஸ், லொக்கேஷன், கேரியர் கோல் இதெல்லாம் வச்சு தான் டெசிஷன் எடுக்கணும். கவர்மெண்ட் வர்சஸ் ப்ரைவேட் காலேஜுக்காகவே நம்ம ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்குறது முக்கியமான ஒரு கொஸ்டின், அட்டானமஸ் காலேஜ் அப்படின்னா என்ன? அட்டானமஸ்னால் அண்ணா யூனிவர்சிட்டியிலிருந்து பிரிஞ்ச காலேஜ்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அட்டானமஸ் காலேஜ் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷனில் தான் இருக்கும். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன்லேயே இருந்தாலுமே கூட தன்னுடைய சிலபஸ்ஸு, எலெக்டிவ்ஸு, எக்ஸாம் பேட்டர்னு, அகாடமிக் டெசிஷன்ஸு இது எல்லாத்தையுமே வந்து அந்த காலேஜே வடிவமைச்சுக்குவாங்க. அதாவது அந்த காலேஜுக்குள்ளேயே ஒரு கமிட்டி இருக்கும், அந்த கமிட்டி வந்து எல்லாமே வந்து டிசைட் பண்ணிக்குவாங்க. அதனால தான் இண்டஸ்ட்ரி சேஞ்சஸ்க்கு வேகமாக அடாப்ட் ஆக முடியும். முக்கியமாக கவர்மெண்ட் அட்டானமஸ் காலேஜும் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ ஜிசிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான், பிஎஸ்ஜி டெக்கு ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். இதனால் அட்டானமஸ் அப்படின்னா ப்ரைவேட் காலேஜ்னு அர்த்தம் கிடையாது. அது அதனுடைய சிலபஸையும் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அவங்களே செட் பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான், தன்னாட்சியாக இருக்கும். அட்டானமஸ்னு என்னென்ன பார்த்தோம். அஃபிலியேட்டட் காலேஜ்னா என்ன? இது அடுத்த கேள்வி. அஃபிலியேட்டட் காலேஜ்னா இது அட்டானமஸ் காலேஜுக்கு எதிர்மாறானது. இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி தான் சிலபஸை முடிவு பண்ணோம். கொஸ்டின் பேப்பர், எவாலுவேஷன்,
அகாடமிக் ரூல்ஸு எல்லாமே யூனிவர்சிட்டியை தான் தீர்மானிக்கும். இதில் நல்லது கெட்டதுன்னெலாம் சொல்ல முடியாது. ரெண்டு சிஸ்டத்துக்கும் தனித்தனி அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண எல்லாத்தையுமே வந்து ஒரு ரீகேப்பாக பார்த்துடலாம். இந்த எபிசோடில் நம்ம ஃபஸ்ட்டு எபிசோடில் நம்ம பார்த்தது வந்து முதலாவது கவுன்சிலிங்கில் முக்கியமானது ரேங்க். கட் ஆஃபை விட ரேங்க் தான் முக்கியம். ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ்க்கு மட்டும்தான். நீங்கள் அதை மட்டும் பார்க்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கான கட் ஆஃப் பார்க்கணும். இந்த வருஷத்தில் 2025 பார்த்து முடிவு பண்ணாதீங்க. 2023, 24 எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். அதை பற்றி நம்ம தனி வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். மூணாவது கொஸ்டின்ஸு கவர்மெண்ட் வர்சஸ் ப்ரைவேட் காலேஜ். இதுக்கு ஒரு சிங்கிள் ஆன்சர் கிடையாது. உங்களுக்கு ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு, கான்ஸ்டியூயன்ட் காலேஜஸ், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து பாருங்கள். உங்களுக்கு ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின் கிடையாது, ப்ரைவேட் காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி காலேஜஸும் சூஸ் பண்ணலாம். நாலாவது வந்து அட்டானமஸ் அப்படின்னா ப்ரைவேட்னு அர்த்தம் கிடையாது. அட்டானமஸ் அப்படின்னா அந்த காலேஜ் அதனுடைய சிலபஸ்ஸு, கரிக்குலம், எக்ஸாம்ஸ் எல்லாமே அதுவே டிசைட் பண்ணிக்கிடும். அஞ்சாவது வந்துட்டு அஃபிலியேட்டட் காலேஜ் அப்படிங்கிறது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட அகாடமிக் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணக்கூடிய காலேஜஸ். அடுத்த வீடியோவில் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய 5 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மாணவர்கள் அதிகமாக செய்கிற சாய்ஸ் ஃபில்லிங் மிஸ்டேக்ஸு, எத்தனை சாய்ஸ் போடணும், ட்ரீம், ரியலிஸ்டிக், சேஃப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன, காலேஜ் ஆர்டர்ஸை நம்ம எப்படி வைக்கணும், பிரான்ச்சோட ஆர்டர்ஸை நம்ம எப்படி வைக்கணும், சீக்வென்ஷியல் அலாட்மெண்ட் அப்படின்னா என்ன, இது எல்லாத்தையுமே முழுசாக பார்த்துடலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த சீரியஸை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்கள் ரேங்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்கணும் பார்க்க ஜே இன்சைட்ஸ் டிஎன்இஏ கேம்பஸை பயன்படுத்தி பாருங்கள். நன்றி. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.